Good morning, children. Welcome to 9th standard social science class. Today we have to learn about the history unit 3, early Tamil society and culture. Okay. Before moving to this lesson, let us to know about something early culture. Okay. Tamil traders and sailors, tradersனா வணிகர்கள்மா, Tamil traders and sailors established commercial and culture links across the seas and merchants. அதாவதுமா அந்த வணிகர்கள் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னா கல்ச்சுரல் இதனுடைய லிங்க் வந்து எதன் வழியாக நமக்கு உலகத்திலிருந்து பரவுச்சு அப்படின்னா சீஸ், அதாவது கடல் மூலமாகவும் வியாபாரிகள் மூலமாக தான் அந்த ஃபாரின் டெரிட்டோரிஸ் வந்து நம்ம விசிட்டட் டு த தமிழ் ரீஜியன். அதனால தான் நம்ம தமிழில் வந்து அந்த கல்ச்சர் வந்து நமக்கு பரவுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கம்மா, த ரிசல்ட்டிங் கல்ச்சர் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்டர்னல் டெவலப்மெண்ட்ஸ். நமக்கு ஒரு தமிழ் கல்ச்சரில் ஒரு இன்டர்னல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் லீட் டு அர்பனைசேஷன் இன் திஸ் ரீஜியன். அர்பனைசேஷன்னா உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் நகரமயமாதல். அப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனோம். அப்படி தான் டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆர் எமர்ஜ்டு. காயின்ஸ் அண்ட் கரன்சிஸ் கைம் டு சர்க்குலேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் வர் ப்ரொடியூஸ்டு. த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். பிராமின்னா என்னம்மா, அந்த ஃபஸ்ட்டெல்லாம் தமிழ் வந்து பிராமி எழுத்துன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் வாஸ் அடாப்டட் டு ரைட் த தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கிளாசிக்கல் தமிழ் போயம்ஸ் were also composed. ஓகேங்களா? Come on, let's know about the sources of the study of the Tamil society. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் the early civilization begins at least 3 centuries before common era. ஓகேவா? ஸோ இப்போ நவ் we have to learn about the sources for the studies of early Tamil society. There are 4 sources. The one is classical Tamil literature. Classical Tamil literature. What is the meaning of this classical Tamil literature? That is செவ்வியல் அப்படின்னு சொல்கிறோம்லாமா, அதுதான் கிளாசிக்கல். செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது எபிகிராஃபி. எபிகிராஃபி மீன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தட் இஸ் கல்வெட்டுக்கள். அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாவேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் கல்ச்சர். தட் இஸ் அதாவது ஆர்கியாலஜின்னா என்ன, தொல்லியல் அகழ்வாராய்ச்சின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து தொல்லியல் அகழ்வாராய்வு. சான்றுகள் மற்றும் பண்பாட்டு, அதாவது மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னா பண்பாட்டு பொருள்கள் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டுமா நான் தமிழ் அண்ட் ஃபாரின் லிட்ரேச்சர். நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ் அண்ட் ஃபாரின் அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்ஸ் பற்றி தான் இந்த 4 பகுதியில் சோர்ஸஸாக நம்ம பார்க்குறோம். இந்த சோர்ஸஸ்லேருந்து தான் வி நோ அபவுட் தி தமிழ் culture and the society. Okay mama, the first one by one we have to know, the come to let us know as elaborately one by one. Okay, the first one, the classical sangam Tamil literature. பாருங்கம்மா, the classical sangam corpus, the corpus means collection, consists of one is தொல்காப்பியம். You know already studied about this தொல்காப்பியம், 14 மேல் கணக்கு, 14 கீழ் கணக்கு and 5 epics. You already studied in Tamil subjects, isn't it? So தொல்காப்பியம் பாருங்கம்மா, தட் இஸ் ஆட்ரிபியூட்டட் தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியத்தை வந்து ஆட்ரிபியூட் பண்ணனது ஏமா, தட் இஸ் ஆட்ரிபியூட்டட் மீன்ஸ் ரிட்டன் டு தொல்காப்பியர் இஸ் த ஏர்லியஸ்ட் ரிட்டன் ஒர்க் ஆன் தமிழ் கிராமர். தமிழ் கிராமர்லேயே வச்சு அது ஒரு ஏர்லியஸ்ட்டு ரிட்டன் இதுமா அது தொல்காப்பியங்கிறது. பட் அப்பார்ட் ஃப்ரம் த எலாபரேட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் த கிராமர், அதை வந்து எது சொல்லுதுன்னா தமிழ் இலக்கியத்தை பற்றி தான் அந்த தொல்காப்பியம் சொல்லுகிறதுன்னு பார்க்குறோம். இட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் த poetic conventions that provide information of Tamil social life also. ஓகேம்மா, த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த தொல்காப்பியத்தில் ஆட்ரிபியூட்டட் டு தொல்காப்பியம் இஸ் த ஏர்லியஸ்ட் ரிட்டன் காப்பி இந்த தமிழ் கிராமர் ஆல்ரெடி டோல்டா. நெக்ஸ்ட்டு 14 மேல்கணக்கு. த டெக்ஸ்ட் ஆஃப் த 14 மேல்கணக்கு இன்க்ளூட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த 10 பாட்டு, 8 தொகை அண்டு
10 பாட்டு 8 தொகை ஆல்ரெடி ஸ்டடிட் இன் தமிழ் கிராமர். தட் இஸ் நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று, 10 இதெல்லாம் இருக்குல்லாமா இந்த 8 தொகை. அதே மாதிரி 10 பாட்டு பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருநராற்றுப்படை இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, பட்டினப்பாலை அதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த 14 மேல் கணக்குன்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ 14 கீழ்கணக்கில் என்னெல்லாம் வருது? இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 14 கீழ்கணக்கு பாருங்கம்மா. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை இதெல்லாம் உங்களுக்கு வருது இல்லையா? அதாவது 14 கீழ்கணக்கில் that is the 14 கீழ்கணக்கு comprises 18 texts elaborating on this ethics and morals. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா the pre-eminent workன்னு பார்த்தோன்னா among these is the திருக்குறள் composed by the திருவள்ளுவர். அப்போ திருக்குறள் தாம்மா இதில் வந்து 14 கீழ்கணக்கில் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் தான் முதன்மை வாய்ந்த ஒரு ரிட்டன் எமினெண்ட்டாக இருக்குது, ப்ரீ எமினென்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த திருக்குறளில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, இட் இஸ் கன்சிடர்ஸ் கொஷின்ஸ் ஆஃப் மாரலிட்டி அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லவ் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல திருக்குறளில் 3 பிரிவாக இருக்கும். அறத்துப்பால், பொருட்பால் அண்ட் இன்பத்துப்பால்னு படிச்சிருப்பீங்க. தட் இஸ் த கால்டு மாரலிட்டி அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட் அண்ட் லவ் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்தது பாருங்கள் 5 எபிக்ஸு. வாட் ஆர் த 5 எபிக்ஸு? கேன் யூ சே எனிபடி எல்ஸ் 5 எபிக்ஸு? குட். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி அண்ட் குண்டலகேசி. ஓகே, தட் இஸ் a poem of very high quality மா. இது இந்த காப்பியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விரிவான லாங் நரேட்டிவ் போயம் ஆஃப் தி வெரி ஹை குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு எபிகிராஃபி. வாட் இஸ் எபிகிராஃபி? தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் தட் மீனிங் ஆஃப் தி இன்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் கல்வெட்டு. எபிகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவாம்மா? இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. இது நீங்கள் இந்த பிக்சர்ஸை பார்த்துட்ருக்கிறத விட நான் சொல்லும்போது உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ், டேக் யூர் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் வித் அ பென்சில் அண்ட் அண்டர்லைன் த இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் அபவுட் தி தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. தீஸ் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் மோர் தேன் 30 sites இன் தமிழ்நாடுமா. மோஸ்ட்லி கேவ் சர்ஃபேசஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸு. ஓகேங்களா? இது எங்கே? தீஸ் கேவ்ஸ் வேர் அபோர்ட்ஸ் ஆஃப் மாங்ஸ். வாட் இஸ் மீன் பை மாங்ஸ்? மாங்ஸ்னால் என்னது? துறவிகள் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாங்ஸ் மோஸ்ட்லி ஜைனா மாங்ஸ், இந்த சமண துறவிகள் தாம்மா இந்த ராக்கை வந்து ஒரு ஷெல்டராக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி நல்ல ப்ரொஜெக்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் இந்த இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாருங்கள். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃபன் அக்கர் பிலோ சச் அஸ் அ ட்ரிப் லைன்ஸ். அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப் லைன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. த சைட்ஸ் ஹவ் ஸ்மூத் ஸ்டோன் பெட்ஸ் கார்வ்ட் அ ராக் சர்ஃபேஸ் ஃபார் மாங்ஸ் ஹூ லெட் அ சிம்பிள் லைஃப் அண்ட் லிவ்ட் இன் தீஸ் ஷெல்டர்ஸ். இந்த ஜெயினீஸ் மாங்ஸ் வந்துமா இந்த ஷெல்டர்ஸில் தான் அவங்க வந்து அதை அபார்ட்ஸ் அவங்க வந்து அது உறைவிடமாக அதை பயன்படுத்திட்டாங்களாமா. அது இந்த ராக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத் பெட்டு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஸ்மூத் பெட் லைக் அ ஷெல்டர். அது ஒரு ஷெல்டர் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த துறவிகளெல்லாம் இங்கே தான் வந்து ஒரு அதை வீடு மாதிரி அதை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஷெல்டருக்கு மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் கன்வெர்டட் தீஸ் நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ் as habitation for monks who had renounced worldly life. அவங்களோட அந்த லைஃபுக்கு வந்து மர்ச்சன்ட்ஸு, கிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த ஷெல்டருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்களாம்மா. அடுத்ததுமா நெக்ஸ்ட் போகலாம். ஹீரோ ஸ்டோன்ஸுன்னு பார்க்குறோம். வாட் இஸ் ஹீரோ ஸ்டோன்ஸு? ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது தமிழில் சொன்னோன்னா அதை நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லலாமா. த ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஸ் மெமோரியல்ஸு எரெக்டட் ஃபார் தோஸ் ஹூ லாஸ் their lives in the battles and in கேட்டில் ரைட்ஸ். கேட்டில் ரைட்னா இந்த கால்நடை ரெய்டு போகிறாங்க இல்லையா, அதுதான் அந்த
அதுதான் சொல்லுவாங்க. கால்நடையில் அதே மாதிரி போருக்கு போகிறவங்க பேட்டில் ஃபீல்டுக்கு போய் அங்கே வந்து வீர மரணம் அடைகிறாங்க இல்லையா, தட் இஸ் எரெக்டட் ஃபார் தோஸ் ஹூ லாஸ் their lives. அவங்களுடைய வீர மரணம் அடைந்தவங்க எங்கே போருக்கு போயோ அல்லது கால்நடையினுடைய ரெய்டுக்கு போயோ வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு அவர்களுடைய ஞாபகமாக வைக்கிற ஒரு கல் தான் இந்த ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறது. As a cattle were consist an important source of wealth, raiding cattle owned by the adjoining tribes and clans was common practice in a pastoral society. சரிங்களா. மெனி வாரியர்ஸ், இதில் நிறைய வீரர்கள் பார்த்திங்கன்னா மெனி வாரியர்ஸ் டைட் இன் சச் பேட்டில்ஸ் அண்ட் வேர் ரிமெம்பர்ட் அஸ் அ மார்டியர்ஸ். அவங்கள என்னென்னு சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி வீர மரணம் அடைஞ்சவங்கள என்னென்னு சொல்லுவாங்களாம், மார்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம். மார்டியர்ஸ்னால் என்னம்மா, தியாகிகள் அப்படின்னு பேர். ஓகேங்களா. அதனால் இப்போ இந்த பிக்சரையே நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டாம். யூ லுக் அட் அ டெக்ஸ்ட் புக் அண்ட் அண்டர்லைன் த whatever I tell the important words and sentences. ஓகே. அதே மாதிரி பாருங்கள், புளியம்மன் கொம்பை அண்டு தாதப்பட்டி இன் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாதப்பட்டி அண்ட் போர்ப்பனை கோட்டை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ த ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் அ சங்கம் ஏஜ் வித் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் அட் ஆர் தீஸ் பிளேசஸ். ஓகேவா. தோஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் டிஸ்கவர்ட் டில் நவ் டு நாட் ஹாவ் எனி இமேஜஸ் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து சங்கம் ஏஜில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸை இன்றைக்கு வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாமா. இட்ஸ் நாட் டு நாட் ஹாவ் எனி இமேஜஸ் ஆர் ஸ்கல்ப்சர்ஸ். பட் அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், அந்த புளியம்மன் கொம்பை அப்படின்னு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. புளியம்மன் கொம்பை அப்படி தட் இஸ் கால்ட் புள்ளிமான் கொம்பைன்னு அதுக்கு பேர். அதுதான் வந்து உங்களுக்கு மருவி என்னவா வந்துச்சுன்னா புளியம்மன் கொம்பைன்னு ஆயிடுச்சு. இது ஒரு ஹீரோ ஸ்டோன். இதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, த ஸ்டோன் ஆஃப் தீயன் அந்தவன் who was killed in the cattle raid at a village of கூடலூர். அந்த கூடலூர்ன்ற அந்த இடத்துல போய் ஒரு கிராமத்தை சேர்ந்த அந்த கூடலூருக்காக அவன் ஒரு கேட்டில் ரெய்டுக்கு போய் வீரமரணம் அடைஞ்சவரோட பேர் வந்து தீயான் அந்தவன் அப்படின்னு அங்கே வந்து எழுதப்பட்டிருக்கிறதுன்னு அந்த மீனிங்கை படித்து நமக்கு சொல்கிறாங்கப்பா. Next, we are going to the study of the inscriptions. The portrait, இப்போ இது இந்த picture, you look at the picture, it's look like a pot color பாட்டு. இது ஒரு பானையினுடைய ஒரு போர்ஷன் தான் இது. அந்த பானையில் பாருமா ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க ட்ரா பண்ணியிருப்பாங்க. So pottery vessels from the early historical period have names of the people engraved என்னமா பொறிக்கப்படுதல், engraved on them in the தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். அவங்க எல்லாமே வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிக்கமேடு, அதாவது இந்த போஸ்ட் வேர்ட்ஸ் ஹவ் பீன் டிஸ்கவர்ட் இன் எங்கெங்கெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி அண்ட் மெனி அதர் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போ ரீசெண்ட்லி இந்த கீழடி நவ் என்ன அந்த ஆர்கியாலஜிக்கல் இது போயிட்டு ரிசர்ச் போயிட்டே இருக்குல்லம்மா கீழடியில். யூ ஆல்ரெடி ஹர்ட் அபவுட் தி நியூஸ் ஃபார் த ரீசன்ட் 1 month, isn't it? So pottery inscribed that the names in Tamil Brahmi script have also been found in the Berinaic and Kuzair al-Qadim. குசேரல் காதிம் அப்படிங்கிறது எஜிப்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமா. அங்கேயும் இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்குது. நாட் இன் தமிழ்நாடு. அப்பார்ட் ஃப்ரம் த கண்ட்ரி ஆல்சோ த ஹீரோ ஸ்டோன் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு. இதில் பாருங்கள், அவங்க என்ன லாங்குவேஜ், ப்ராக்கிட்னா பிராகிருத மொழி, பிராகிருத லாங்குவேஜ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படிங்கிறது அந்த தொல்லியல் அகழ்வாய்வு களம் அப்படின்னு சொல்லலாம். அதில் எக்ஸாவேஷன் சொல்லலாம். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாவேஷன் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டமேட்டிக்கலி டிக்கிங் எ சைட். வாட் இஸ் கால்ட் தட் சிஸ்டமேட்டிக்கலி டிக்கிங் எ சைட்? டிக்கிங்ஸ்னால் ஒரு இடத்த வந்து டிக் பண்ணி, அந்த சைட்டை டிக் பண்ணி டு ரெக்கவர் த மெட்டீரியல்ஸ் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸை நம்ம ரெக்கவர் பண்ணணும். எதுக்காக? ஃபார் எக்ஸ்ப்ளோரிங்.
So systematically digging a site to recover material evidence for exploring and interpreting societies of the past. அப்போ அதையெல்லாம் திரட்டி அதை முறைப்படுத்தி அதை நம்ம அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் ஆர்கியாலஜிக்கல் சைட்னு சொல்கிறோம். இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாபிஷன்ஸ் அட் த ஏர்லி ஹிஸ்டாரிக்கல் சைட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் பீப்புள். சங்கம் ஏஜ் பீப்புளை பற்றியான ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸை பற்றி விளக்குறது தான் இது. இந்த எக்ஸாபிஷன்ஸ் அட் வேர் இட் இஸ் அப்படின்னு சொன்னால் அரிக்கமேடு, அழகன்குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, இங்கே எல்லாமே இது இருக்குப்பா. அடுத்தது இந்த அரிக்கமேடுங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியுமா? தட் இஸ் நியர் பாண்டிச்சேரி. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஐ வில் கிவ் ஒன் சம் ஆக்டிவிட்டி. இதில் வந்து சில பிக்சர்ஸ் நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸில் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு கலெக்ட் சம் பிக்சர்ஸ். தட் இஸ் பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட். அவர் யாருன்னா ராபர்ட் எரிக் மார்டைமர் வீலர்னு சொல்கிறார். ராபர்ட் எரிக் மார்டைமர் வீலர் அவரோட பிக்சர். தென் ஃப்ரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து யாருன்னா ஜேஎம் கேசல் அப்படிங்கிறது. தென் இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட், தட் இஸ் 2 members. One is Ghosh and the another is Krishna Deva. So the 4 members of the picture you have to collect and stick the file. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து மார்க் இருக்குமா, நீங்கள் அது கலெக்ட் பண்ணலாம். இவங்கெல்லாம் யாருன்னா இந்த அரிக்கமேடில் வந்து அவங்க எக்ஸாவேட்டட் பண்ணனவங்க. they found evidence of the planned town. இப்போ அங்கே என்னென்னலாம் இப்போ பாருங்க ஆர்கியாலஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, planned town, warehouse, streets, டேங்க்ஸ் அண்ட் அது வாட்டர் டேங்க்ஸ்மா அண்ட் ரிங் வெல்ஸ். அதாவது அந்த கிணறே பார்த்திங்கன்னா அப்படியே இது மாதிரி ரிங்காக இருக்கும். இதை தான் அவங்க வந்து ரிங் வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட தொட்டி எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தான் அந்த கீழடியில் நம்ம பார்த்த ஒன்று. Shall we go to the next one? Next, material culture and coins. Material culture and coins. Material culture, what is? The archaeologists have found evidence of brick structures and industrial activities, as well as artifacts such as beads, bangles, cameos, intergullies and the other materials in these sites. அதான் மெட்டீரியல் கல்ச்சர்னு சொல்லலாம். அதம்மா அவங்க மெட்டீரியல் கல்ச்சர் அப்படிங்கிறது என்னம்மா, அவங்க கண்டுபிடிச்ச மணிகள், அப்போ சங்கு வளையல்கள், அப்புறம் வந்து கேமியோஸ் அப்படின்னு. கேமியோஸ் அப்படிங்கிற உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பேன். கேமியாஸ், இது வந்து கேமியாஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி இட்டாகலிஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான் இப்போ கேமியாஸ்க்கும் இட்டாகலிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கேமியோஸ் அப்படிங்கிறது ஒரு காயினில் அவங்களோட எனி ஒரு சிம்பிள் வந்து ப்ரொஜெக்டாக இருந்தால் அது வந்து கேமியாஸ். ஒரு காயினில் இது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா, ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயினில் தட் இஸ் என்ன சொன்னேன், இன்டாகலிஸ் அப்படி. இன்டாகலிஸ்னு என்னது, ப்ரெஸ் பண்ணுறது. அப்போ அந்த இடம் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழியாக இருக்கும். இது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழியாக இருக்கும். அதான் இன்டாகலிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாம்மா அதனோட இது. ஸோ எவிடன்ஸ் ஆஃப் தீஸ் வேரியஸ் ஆர் ஸ்கிராப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டுகெதர் ஹெல்ப் அஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட்ஸ் த வே ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தோஸ் டைம்ஸ். அப்போ மக்கள் எப்படி வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிறத வந்து இந்த காயின்ஸ் வந்து சொல்லுது. அவங்களுடைய எக்கனாமிக் லெவலை கூட நமக்கு இந்த காயின்ஸ் வந்து சொல்லிடும். ஃப்ரம் திஸ் வி லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தே மைட் ஹாவ் லிவ்டு, எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதிலிருந்து நமக்கு தெரியுதுமா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு காயின்ஸ் பாருங்கள். இப்போ நான் அந்த காயின் சொன்னேன்ல, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸு. இதில் வந்து புல்லியன் அப்படின்ற காயின் அவங்க யூஸ் பண்ணுவாங்கம்மா. புல்லியன் த மெட்டீரியல் வேல்யூ ஆஃப் த ஆர்னமெண்ட்ஸ். புல்லியன் அப்படின்னா வந்து ப்ரீஷியஸ் மெட்டல். அது புல்லியன் அப்படிங்கிறது அவங்க அதை ப்ரீஷியஸ் மெட்டல் கூட அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு
நான் தமிழ் சோர்சஸ். இப்போ நம்ம இது வரைக்கும் 3 சோர்சஸ் பார்த்துட்டோம். த ஃபோர்த்து சோர்சஸ் வந்து நான் தமிழ் சோர்சஸ் அப்படின்னு பார்க்குறோம். நான் தமிழ் லிட்ரரி சோர்சஸ் ஆஃபர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஏர்லி தமிழ் சொசைட்டிப்பா. அப்போது அந்த முன்னாடி தமிழ் சொசைட்டியில் அவங்களோட லிட்ரரி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அர்த்த சாஸ்திரா, அப்புறம் மகாவம்சா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போமா லோயர் செக்ஷன்ஸில். அர்த்த சாஸ்திரா, மகாவம்சா, பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரன் சி. இப்போ பாருங்கள், மகாவம்சா நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மகாவம்சா த ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் க்ரானிக்கல் இல்லையா, அது ஒரு நூல் இல்லையா, கம்போஸ்ட் இன் தி பாலி லாங்குவேஜில் எழுதப்பட்டது தான் அந்த அர்த்த சாஸ்திரா, அந்த அது மகாவம்சான்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்ல அர்த்த சாஸ்திராங்கிறது யார் எழுதுனா சொல்லுங்க பார்க்கலாம். கௌட்டில்யாவோட பீரியடில் பாண்டிய கவட்டக்கான்னு சொல்கிறோம்ல, மௌரியரோட பீரியடில் தான் இது எழுதப்பட்டது அர்த்த சாஸ்திரா, கௌடில்யர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ் எரித்ரியன் சி. இந்த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படிங்கிறது தட் இஸ் த ஏன்ஷியன் க்ரீக் டெக்ஸ்ட் ஹூஸ் த ஆத்தர் இஸ் நாட் நோன். இதுக்கு வந்து ஆத்தர் யாருன்னு நமக்கு தெரியாதுமா. பட் இந்த நூல் வந்து ஒரு கிரேக்க நூல். இது நம்மக்கிட்ட இருக்குது இந்த புக்கு. இது வந்து ரெஃபர்ஸ் டு த வாட்டர்ஸ் அரவுண்ட் த ரெட் சி. எரித்தியன் சி ரெஃபர்ஸ் டு த வாட்டர்ஸ் அரவுண்ட் த ரெட் சி. அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளினியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்குறோம். பிளினிங்கிறது அவர் வந்து ஒரு ரோமன். பிளினி த எல்டர் வாஸ் ரோமன் ஹூ ரோட் த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அவர் வந்து ஒரு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி எழுதக்கூடிய ஒரு ரோமானிய கண்ட்ரியை சேர்ந்தவர். அவர் எழுதின அந்த லாங்குவேஜ் வந்து ரிட்டன் இன் லாட்டின். ஓகேங்களா. ஸோ பிளினி ஸ்பீக்ஸ் அபவுட் த பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா. எப்படி வந்து பெப்பர் ட்ரேடு வந்து இந்தியாவில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து பிளினி வந்து தன்னுடைய நேச்சுரல் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாரு. பாருங்கம்மா, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாண்டியஸ் ஆஃப் த மதுரை கண்ட்ரோல் த போர்ட் ஆஃப் பேக்கர் ஆஃப் த கேரளா கோஸ்ட்டு. த கரண்ட் நேம் ஆஃப் த பேக்கர். இந்த பேக்கர் அப்படிங்கிறது வந்துமா இன்றைக்கி அந்த பேர் கேரளாவில் இல்லை. ஆனால் அப்போ வந்து அது வந்து பேக்கர் அப்படின்ற கேரளாவில் இருக்கிற ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. பட் இப்போ அந்த பிளேஸ் இருக்கா என்னங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ பிளினி வந்து லேமன்ஸ் த லாஸ் ஆஃப் ரோமன் வெல்த் டியூ டு த ரோமன்ஸ் பெப்பர் ட்ரேட் வித் இந்தியா இண்டிகேஷன் ஆஃப் த ஹியூஜ் வால்யூம் யூஸ்ஃபுல் ஆஃப் த பெப்பர் தட் வாஸ் ட்ரேடட். நம்ம வந்து பெப்பர் வந்து நிறையா இங்கிருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பிளினி வந்து சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், தாலமி ஜாகிரஃபி. தாலமிஸ் ஜாகிரஃபி இஸ் வந்து கெசட்டியர் அண்ட் அட்லஸ் ஆஃப் ரோமன் டைம்ஸ் ப்ரொவைடிங் ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ரோமன் எம்பையர் இன் த செகண்ட் சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய ரோமன் டைம்ஸ் ப்ரொவைடிங் ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ். அவர் கொடுக்குறது எல்லாமே நில வரைபடங்களை பற்றி தான் அவர் வந்து தாலமி எழுதியிருக்கிறாரு. சரிங்களா. அவர் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம்னா காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி அண்ட் முசிறி ஆர் சம் ஆஃப் த பிளேசஸ் மென்ஷன்ஸ் இன் ஹிஸ் ஜாகிரஃபி. இந்த அவரோட ஜாகிரஃபியில் இந்த ஊரினோட ஹிஸ்ட்ரியெல்லாம் அவர் எழுதி வச்சுருக்காருமா. அடுத்தது பாருங்கள், பியூட்டிகேரியன் டேபிள் அப்படிங்கிறதுமா இட் இஸ் அ இல்லஸ்ட்ரேட்டட் மேப் ஆஃப் த ரோமன் ரோட்ஸ். ரோமனோட ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த பியூட்டிகேரியன் டேபிள் வந்து நமக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணாமல் இட் ஷோஸ் த ஏரியா ஆஃப் த ஏன்ஷியன் தமிழகம் அண்ட் த போர்ட் ஆஃப் முசிரிஸ். எப்படி வந்து துறைமுகங்கள், முசிறி துறைமுகத்தில் அவங்க எப்படி மர்ச்சன்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இது விளக்குது. அதே மாதிரி டேப்ரோபேன் ரெஃபர்ஸ் டு த அதில் வந்து நம்ம ஒரு வார்த்தை படிக்கும் டேப்ரோபோன் அப்படின்னு சொல்லிட்டு. டேப்ரோபேன் அது வந்து என்னென்னா ஸ்ரீலங்கா, அதுதான் அது மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கா இஸ் அன் ஐலேண்ட் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து முசிரிஸ் ரெஃபர்ஸ் டு த போர்ட் ஆஃப் முசிறியை தான் அவங்க முசிரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பிரஸ், வீணா பாப்பிரஸ். அவர் வந்து கிரேக்க டாக்குமெண்ட். அது வந்து ஒரு கிரேக்க டாக்குமெண்ட். அது இட் கண்டெய்ன்ஸ் அ ரிட்டன் அக்ரிமெண்ட் பிட்வீன் ட்ரேடர்ஸ் அண்ட் மென்ஷன்ஸ் த நேம் ஆஃப் த ஷிப். அந்த ஷிப்போட பேர் பார்த்திங்கன்னா ஹேமாபோலன் அப்படிங்கிறது. அந்த லிஸ்ட் ஆர்டிக்கல் ஆன் எக்ஸ்போர்ட் சச்சஸ் எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. பெப்பரை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐவரின்னு என்ன தந்தம்னு சொல்கிறோம், யானை தந்தம், அதையெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அது எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஷிப்டு ஃப்ரம் த இந்தியா டு த
ரோமன் எம்பையர், இங்கிருந்து ரோமனுக்கு வந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாப்பிரஸ், இது வாட் இஸ் பாப்பிரஸ்? Papyrus a paper produced out of the papyrus plant used extensively for writing purpose in the ancient Egypt. அதாவது பழைய எகிப்தில் பார்த்திங்கன்னா ரைட்டிங்க்கு அவங்க யூஸ் பண்ணின ஒரு பேப்பர் தான் பாப்பிரஸ். அந்த பாப்பிரஸ்ன்ற அந்த பேரில் தான் நம்ம பேப்பர் அப்படின்ற நேம் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது அது, தட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்ததுமா த சங்கம் ஏஜ். ஓகே, சங்கம் ஏஜில் த சங்கம் ஏஜ் ஆஃப் த ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த சவுத் இந்தியா. சங்கம் ஏஜ்னாவேமா சவுத் இந்தியா, த பீரியட் ஆஃப் மார்க்ட் அவுட் ஃப்ரம் த ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஏன் இது நம்மளோட தமிழகத்தினுடைய ப்ரீ ஹிஸ்ட்ரியை சொல்கிறது தான் இந்த சங்கம் ஏஜ். பிகாஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் டெக்ஸ்டுவல் சோர்சஸ் அண்ட் நேம்லி சங்கம் லிட்ரேச்சர் இன் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல்சோ. சங்கம் டெக்ஸ்ட் இஸ் அ வாஸ்ட் கார்பஸ் லிட்ரேச்சர் தட் சர்வ்ஸ் அஸ் அ இம்பார்ட்டன்ட் source for the study of the people and the society of the relevant period. அந்த பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தாம்மா இந்த சங்கம் ஏஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேரா, சோழா, பாண்டியா, இவன் இந்த சவுதர்ன் சைடு பார்த்தாவே யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தது ஹிஸ்டாரிக்கல் பீரியடில்? யார் இருந்தா சவுத் இந்தியாவில்? சேரா, சோழா அண்ட் பாண்டியா. நெக்ஸ்ட் பாருங்கள், சங்கம் ஏஜினுடைய பாலிட்டி, தட் இஸ் அ பொலிட்டிக்கல் பாஸ் இன் தமிழ்நாடு. த சங்கம் ஏஜ் ஹேஸ் இட்ஸ் ரூட்ஸ் த அயன் ஏஜ்னு சொல்லலாம். அது யாரெல்லாம்? மூவேந்தர்கள். மூவேந்தர்னு யூ ஆல்ரெடி ஸ்டடிட் இன் தமிழ் ஆல்சோ, மூவேந்தர்கள் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆல்சோ. மூவேந்தர், ஹூ ஆர் த மூவேந்தர்ஸ்? சேராஸ், சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ். ஃபோர்த்து ஒருத்தர் இருக்காங்கப்பா, யார்? வேளீர்ஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி சீஃப்டெயின்ஸ்னால் யார்? நிலக்கிழார்கள்னு சொல்கிறோம்ல, அது அவங்க தான் சீஃப்டெயின். அதை நிலக்கிழார்கள்னு சொல்கிறதாம்மா சீஃப்டெயின்ஸு. ஓகேங்களா? அதில் பாருங்கள், மூவேந்தரில் பாருங்கள், த சேராஸில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஞாபகம் வருது? அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோன்னா, தட் இஸ் கண்ட்ரோல் இந்த ரீஜியன் ஆஃப் த ப்ரெசன்ட் டேஸ் இன் கேரளா. சேராஸ் அப்படின்னாவே என்னது? கேரளா தாம்மா. அண்ட் ஆல்சோ வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு. அதுலேயும் நம்ம வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு அண்ட் கேரளா, அது கண்ட்ரோல் பை தி ரீஜன் ஆஃப் தி அசோகன். அடுத்து வாஞ்சி, இவங்களோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா வாஞ்சி வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த சேராஸு. அடுத்தது இவங்க இது 10 ஸ்போக் த சேரா கிங்ஸ் அண்ட் their டெரிட்டரி. இந்த 10 நம்ம பார்த்தோம்ல, அந்த மேஜர் பார்ட்ஸை மைனர் பார்ட்ஸ், அதிலிருந்து என்ன நமக்கு யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, அந்த சேரா கிங்ஸை பற்றி அதிகமாக அந்த 10 எழுதியிருக்காங்கப்பா. அடுத்தது பாருங்கள், சோலாஸ் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று, எதில் இந்த சேராஸை பற்றி எந்த லிட்ரேச்சர் சொல்லுது அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் கூட நீங்கள் கண்ணகியை பற்றி ஆல்ரெடி ஸ்டடிடு தட் ஸ்டோரி. த டெம்பிள் கண்ணகிக்கு வந்து ஒரு டெம்பிள் கட்டியிருக்காங்க, அப்படி சேரன் செங்குட்டுவன் கட்டியிருக்கார் இல்லையா, கண்ணகிக்கு கோயில் கட்டினது, அது கூட இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்குமா. நெக்ஸ்ட்டு the Cholas ruled over the Kaveri Delta and the northern parts of Tamil Nadu. Cholas அப்படிங்கிறது எந்த போர்ஷன் வரும்? நம்ம திருச்சி, டாஞ்சூர், அந்த காவிரியினுடைய டெல்டா சைடு, காவிரி, பூம்பட்டினம், நாகப்பட்டினம், அந்த சைடுலாம் தாம்மா உங்களுக்கு வந்து சோலாஸோட பார்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி பூம்பட்டினம் கம்போஸ்ட் பை த போயட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூரினோட உருத்திரங்கண்ணனார் தான் அந்த காவிரி பூம்பட்டினத்தை வந்து கம்போஸ் பண்ணி எழுதினது. சிலப்பதிகாரம் டிஸ்கிரைப்ஸ் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அட் த காவிரி பூம்பட்டினம். அடுத்து கரிகாலன் இஸ் நோட்டபிள் அமௌங் த சோலா கிங்ஸ் அண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் பிரிங்கிங் forest lands under the plough and the developing irrigation facilities by the effectively utilizing the water from the river Kaveri. அவங்க காவேரி வாட்டரில் தான் அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணி அவங்க எப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த உருத்திரங்கண்ணனாருடைய சிலப்பதிகாரம் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுதுப்பா. அடுத்து கரிகாலன் வந்து ஃபாட் பேட்டில்ஸ் வித் பாண்டியாஸ். கரிகாலன் வந்து பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இது லிட்ரேச்சர்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி டு யூ நோ த எம்ப்ளம் ஆஃப் தி சோலாஸ்?
Anybody else? Do you know the which is the emblem of the Cholas? Very good. The Chola emblem was a tiger, and they issued the square copper coins with the image of the tiger on the observe elephant and the scarred symbols of the rivers. அடுத்ததுமா பாண்டியாஸ் பார்க்குறோம். இது உங்களுக்கு நான் சி த சோலாஸ் ரூல்டு ஓவர் த காவேரி டெல்டா. இப்போ சொன்னேன் இல்லையா, காவேரி டெல்டா பகுதியில் அவங்க என்ன மாதிரி எல்லாம் நான் சொன்னேன் எலிஃபண்ட்டு. அவங்க அந்த காயின்ஸில் கூடமா பாருங்கள், சோலா காயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எலிஃபண்ட்டு தான் அவங்க வந்து அதில் பொறிச்சிருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு அவங்களோட பாண்டியாஸ் பார்த்தீங்கன்னா, பாண்டியாஸ் who ruled the southern part of the தமிழ்நாடு ஆர் ரெஃபர்ட் இன் த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. இதுதான் வந்து சங்கம் ஏஜில் வந்து அவங்களோட பாண்டிய காயின். அவன் பாண்டியருடைய இது என்னம்மா சிம்பிள் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தி பாண்டியாஸு? வெரி குட், மதுரை. மதுரை வாஸ் த பாண்டியாஸ் கேபிட்டல். த பாண்டியன்ஸ் சிம்பிள் வாஸ் த ஃபிஷ். அவங்க பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் ஃபிஷ்ஷு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி இருக்கும், தெரியுதா? இப்படி போயிட்டு ஒரு ஃபிஷ் இருக்கிற மாதிரி தெரியும். தட் பிகாஸ் தட் சிம்பிள் இஸ் அ ஃபிஷ்ஷு. ஸோ அவங்க காயின்ஸில் அது வந்து பொறிக்கப்பட்டிருந்ததுப்பா. அடுத்தது வேலீஸ் அண்ட் சீஃப்டைன்ஸ். வேலீஸ் அண்ட் சீஃப்டைன்ஸ்னால் என்ன சொன்ன, நிலக்கிழார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அதாவது அது குடி தலைமைன்னு சொல்லலாம் அவங்களாம். அதாவது தலைமை, சீஃப், தலைமை அப்படிங்கிற மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் த வேந்தர்ஸ், இந்த வேந்தர்ஸ் இல்லாமல், அதாவது சேரா சோழா பாண்டியாஸ் இந்த வேந்தர்ஸ் இல்லாமல், அப்பார்ட் ஃப்ரம் த வெந்தாஸ் தே வேர் த வேலீஸ் அண்ட் நியூமரஸ் சீஃப்டைன்ஸ் ஹூ ஆக்குபை டெரிட்டோரிஸ் ஆஃப் தி மார்ஜின்ஸ் ஆஃப் தி மூவேந்தர்ஸ். The Velis were the 7 chiefs. You already studied in Tamil subject. Who were the 7 chieftains? 7 ஆரி, ஓரி, பாரி அவங்களெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஒரு 7 கொடை, 7 வள்ளல்கள்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? Do you know that? Anybody else say who are the 7 chiefs? பாரி, காரி, எஸ், ஓரி, நல்லி, ஓகே, பேகன், ஆய் அண்ட் அதியமான். அதியமான் வந்து ஏதோ சொல்லுவாங்கள்ல, அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான் அப்படின்னு நம்ம தமிழில் படிச்சிருப்போம். தீஸ் சீஃப்ஸ் ஹேஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஸ் வித் த போயட்ஸ் ஆஃப் தயர் டைம் அண்ட் வேர் நோன் ஃபார் தயர் லார்ஜ் ஹார்ட்டட்னஸ். சரிங்களா? அவங்க அவ்வளோ நல்ல போயட்ஸோடு அவங்க நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருந்தாங்க. புலவர்களோடு அவங்க நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக இருந்தாங்கம்மா. அடுத்தது சொசைட்டி இன் சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜில் வந்து சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதில் இந்த காம்போசிஷன் ஆஃப் த சொசைட்டியில் பாருமா, சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஹேட் பிகன் டு த டேக் ரூட் இன் தமிழ் சொசைட்டி பை தி சங்கம் டைம்ஸ். அந்த சொசைட்டியில் வந்து அவங்க நிறையா பிரிவினைகள் இருந்துச்சுமா. மெனி ஆஃப் த கம்யூனிட்டிஸ் ஆஃப் த அயன் ஏஜ் சொசைட்டி வேர் ஆர்கனைஸ்ட் அஸ் அ ட்ரைப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் வேர் சீஃப்டம்ஸ். அப்போ ட்ரைப்ஸும் இருந்தாங்க, சீஃப்டம்ஸும் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். தேவர் ப்ரீஸ்ட் ஹூ வர் நோன் அஸ்ட அந்தனார்ஸ். அந்தனார்ஸ் அப்படிங்கிறது யாருமா, அந்த கோயிலில் வந்து பூசாரின்னு சொல்கிறோம்ல, அந்த அவங்கள தான் வந்து அந்தணர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள தான் தேவர் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேவர் த ஆர்டிஷியன் குரூப்பு ஸ்பெஷலைசிங் இன் போர்ட்டரி அண்ட் பிளாக் ஸ்மித்தரி. அப்புறம் ஒரு சிலர் அந்தணர்கள் ஒரு பிரிவு, அப்புறம் வந்து போர்ட்டரி பானை செய்கிறவங்க, அந்த குயவர்கள்னு சொல்கிறோம், அவங்க ஒரு பார்ட்டு. அண்ட் பிளாக் ஸ்மித்லி அப்படின்னா என்னது, தங்க நகை செய்கிறவங்க அவங்க ஒரு குரூப்பு. நிலக்கிழார்கள், சீஃப் டம்ஸ் அவங்க அந்த மாதிரி அப்படி இருந்திருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா விமென் இவங்கெல்லாம் வந்து காம்போசிஷன் ஆஃப் த சொசைட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் விமென் பார்க்குறோம். விமென் யாரெல்லாம் என்னென்ன கேட்டகரிஸில் இருந்தாங்க விமென் அப்படின்னு பார்த்தா, விமென் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி ரெஃபர்ட் இன் த தமிழ் டெக்ஸ்ட் ஆஸ் அ மதர்ஸாக இருந்திருக்காங்க, ஹீரோயின்ஸ் அண்ட் ஃபோஸ்டர் மதர்ஸ். வாட் இஸ் கால்டு ஃபோஸ்டர் மதர்ஸ்? ஃபோஸ்டர் மதர் மீன்ஸ் செவிலித்தாய்னு சொல்கிறோம்ல, அவங்கள தான் ஃபோஸ்டர் மதர்ஸு. அடுத்து ஃப்ரெண்ட்லி உமன் ஃப்ரம் த பன்னார் ஃபேமிலிஸ். அப்புறம் டான்சஸ் இருக்காங்க, பொயட்ஸ் இருக்காங்க. அண்ட் ராயல் விமன் வேர் ஆல் போர்ட்ரைட் இன் சங்கம் லிட்ரேச்சர். அப்போ சங்ககால இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட இருந்திருக்காங்க. அப்புறங்க ஔவையார் இருந்திருக்காங்க. அடுத்தது வெண்ணி குயத்தியார் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெண்ணி குயத்தியார் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ poets ஃப்ரம் தி வில்லேஜ் ஆஃப் வெண்ணி.
இல்லையா? These are reference to the women protecting thinai fields from the birds and the Umanar Kula women selling salt, showing that women were involved in the primary production. ஓகேங்களா? Next we have to go to economy. The economy was mixed as elaborated in the திணை கான்செப்ட். நம்ம திணைன்னு ஒரு இலக்கணத்தில் படிச்சிருப்பீங்கல்லம்மா, அங்கே திணையை பேஸ் பண்ணி தான். திணைன்னு என்னது, நிலங்கள் வரும்ல, அப்போ அந்த அவங்க இருக்கிற இடத்த வச்சு தான் அவங்களுடைய தொழில் வந்து இருக்கும். ஸோ அந்த என்ன சொல்கிறது, பீப்புள் ப்ராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சரல், பேஸ்ட்ராலிசம், ட்ரேடு அண்ட் மணி எக்ஸ்சேஞ்சு, ஹண்டிங், கேதரிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் டிபெண்டிங் அப்பான் த எக்கோசோன்ஸ். அதுதான் சொல்கிறேன், அவங்க தொழில் எப்படி எதை பேஸ் பண்ணியிருக்கோம், அவங்க எங்கே வாழ்கிறாங்களோ அந்த எக்கோசோனை வச்சு தான் அவங்களோட தொழில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க, இன் விச் தே லிவ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டுமா பாருங்கள், போர்ட்டரி. Pottery was practiced in many settlements. People used pottery produced kalam seigo. அவங்கள என்ன இந்த பானை செய்கிறவங்களெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், கலம் செய்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்படின்னா என்னது, போர்ட்டர்ஸு. அப்போது போர்ட்டர்ஸ் இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸோ தே வேர் மேட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். டெய்லி அவங்க பானை செய்வாங்க, அது நிறையா, அது லார்ஜ் நம்பர் ஆஃப் பாட்ஸு. அப்புறம் பிளாக் வேர், ரசட் கோட்டட் பெயிண்ட் வேர். இப்போ நான் உங்களுக்கு பார்த்துருப்பேன் பாருங்கள், பிளாக் கோட் கொடுப்பாங்க பாருங்கள். ஒரு பாட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோட் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பாட்டம் சைடு வந்து பிளாக் கோட் கொடுத்துருப்பாங்க. சம் பாட்ஸில் பார்த்திங்கன்னா லைன்ஸ் டிசைன் வந்திருக்கும் பாருங்கள். இங்கே இது வந்து ஒரு மாதிரி லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த டிசைன்ஸும் அவங்க அந்த பாட்டில் போடுறாங்க. அதாவது பிளாக் அண்ட் ரெட் வேர் போர்ட்ரிஸ் வேர்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்டரி யூஸ்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு iron smelting industry. இப்போ கீழே look at the bottom picture. Iron smelting. The iron manufacturing was important artisanal activity. இப்போ சங்கம் லிட்ரேச்சர் ஸ்பீக்ஸ் ஆஃப் அ பிளாக் அண்ட் their டூல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்போ தங்கம் செய்கிறவங்க, அந்த அவங்களுடைய டூல்ஸு, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, இது எல்லாமே சங்கம் லிட்ரேச்சர் நமக்கு சொல்லுதுமா. தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாம் நமக்கு சொல்லுது. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேர் ரெக்யர்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் வார்ஃபேர். இப்போ அக்ரிக்கு வந்து அவங்க என்னென்ன அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த பிக்சரில் நான் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே அவங்க வந்து அக்ரிக்கு யூஸ் பண்ணது. என்னது, ஸ்வாட்ஸு, டேகர்ஸு அண்ட் ஸ்பியர்ஸு. அதாவது உழுக்கருவின்னு சொல்கிறோம். ஸ்வாட்ஸ்னால் என்னது, அந்த நிலத்தை உழுவதற்கான ஒரு கருவி. அப்போ அவங்க அதுதான் இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை இல்லையா, ஆடு மாடு வச்சும் அவங்க அந்த இது உழுவில். இப்போ ஏதோ ஒரு கருவியை வச்சு தான் அவங்க வந்து நிலத்தை வந்து உழுதுருக்காங்க. ஸோ தட் இஸ் அயன் ஸ்வாடு. இந்த அயன் ஸ்வாடு கூட எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ உள்ள பாண்டிச்சேரியில் தாம்மா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டோன் ஆர்னமெண்ட்ஸ். டேங்கப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள். சங்கம் ஏஜ் பீப்புள் அடோன்ட் தெம்செல்ஸ் வித் த வெரைட்டி ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். அவங்க வந்து அடோன் பண்ணியிருக்காங்க. அவங்களே அடோன் தெம்செல்வ்ஸு. வைல் த புவர் ஓர் ஆர்னமெண்ட்ஸ் மேட் ஆஃப். இப்போ ஒரு புவர் ஆர்னமெண்ட்ஸு எப்படி இருக்கும்னா மேட் ஆஃப் கிளே, டெரக்கோட்டா, அயன், இரும்பு, அதில் தான் செஞ்சுருப்பாங்கம்மா. பட் கொஞ்சம் ப்ரீஷியஸாக கொஞ்சம் ரிச் பீப்புள் அதே மாதிரி ஃப்ளார்ஸு, லீவ்ஸ் எல்லாம் வச்சு கூட அவங்க ஆர்னமெண்ட் செஞ்சுருக்காங்க. த ரிச் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க அவங்க என்ன மாதிரியான ஜுவல்லரி மேட் ஆஃப் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், காப்பர் அண்ட் கோல்டு. காப்பர்லேயோ அல்லது கோல்டுலேயோ அவங்களோட ஆர்னமெண்ட்ஸு இருந்திருக்கு. நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு ஆர்னமெண்ட்டு ஆக்ஸ் பாருங்கள். ஆக்ஸை கூட அவங்க ஒரு ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணி, நீங்களாம் கூட இப்போ இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு ஐ திங்க் ஸோ இல்லையா. கோல்டு பெண்டன்ட்னா என்னம்மா, அந்த டாலர். அவங்க பாருங்கள், அந்த டாலர் பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக எப்படி போட்டிருக்காங்க இல்லையா, பொருந்தால் அப்படின்னு சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பெண்டல் வந்து பொருந்தால்னு சொல்கிறாங்க. அடுத்து கோல்டு ஆர்னமெண்ட் பார்த்திங்கன்னா பட்டணம் அப்படின்னு சொல்கிறது. இந்த காதில், மூக்கில் இப்படிலாம் போடுறது அது வந்து பட்டணம் அப்படின்னு சொல்கிறது. விரலில் போடுறது, காதில் போடுறது, அதெல்லாம் வந்து கோல்டு ஜுவல்லரி. அடுத்தது பேர்ல் ஃபிஷரி அண்ட் ஷெல் பேங்கிள். The Pamban coast is famous for the
pearl fishery ma. A pearl has been discovered in the recently excavated in the கீழடி site. இப்போ கூட அந்த கீழடி சைட்டில் எக்ஸாவேட் பண்ணியிருக்காங்கம்மா, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம்னா இந்த மாதிரியான இது பேர்ல். சரிங்களா? ஓகே, ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். பாருங்கள், இந்த முத்து அதெல்லாம் கூட கீழடியில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மர்ச்சன்ட்ஸ் அந்த ட்ரேட் ரூட்ஸு பாருங்கள். ப்ரோன்ஸ் டைகர் வித் கேம்ப்ளைன் ஸ்டோன்ஸ், இந்த கொடுமணல் எல்லாமே நிறைய கொடுமணல் பட்டணம் இங்கெல்லாம் வந்து நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள். அதுலேயும் இந்த பாருங்க கிளாஸ் பீட்ஸ் ஃப்ரம் தி பொருந்தல் எக்ஸவேஷன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பிக்சர்லாம் நீங்கள் நான் புக்லேயே இருக்குது. அடுத்தது அகனாரு போயம் வந்து 149 describes the trading at the port of the Musiri as follows. The well-crafted ships of the Yavana came with the gold returned with the pepper at the wealthy port of Musiri அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அதாவது அந்த கடல் வழியாக அவங்க வியாபாரம் செய்கிற வந்தவங்க என்ன எடுத்து, அதாவது பெரும் பட்டணக்கல் அப்படி has been found at the குந்தன்லுக்பட், தைலாந்து. சவுத் ஏஷியா was known as the ஸ்வர்ண பூமி இன் தமிழ் லிட்ரேச்சர். அதை என்ன சொல்கிறாங்கன்னா சவுத்தஸ்ட் ஏஷியா, அதாவது கிழக்கு ஏஷியா சைடு இருக்கக்கூடிய இதையெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் ஸ்வர்ண பூமின்னு சொல்கிறாங்களாம். தமிழ் இலக்கியத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்வர்ண பூமி அப்படின்னு. தி ஸ்டோன் வாஸ் யூஸ்ட் பை த பர்சன் கால்டு பெரும்பட்டன். யாரெல்லாம் இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பேர் பெரும்பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபப்ளி கோல்டு ஸ்மித்து. இட் வாஸ் டச் ஸ்டோன் யூஸ் டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் கோல்டு. இப்போ இங்கே ஒரு ஸ்டோன் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எ ஸ்டோன் வித் த நேம் ஆஃப் பெரும்பட்டணக்கல் அப்படிங்கிறது வந்துமா பாருங்கள் இங்கே இருக்குது. இது வந்து தாய்லாண்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல் வந்து யூஸ்ட் ஃபார் தட் இஸ் டு டெஸ்ட் த பியூரிட்டி ஆஃப் த கோல்டுனோட பியூரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கல் வச்சு கண்டுபிடிப்பாங்களாம்மா. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு பட்டணம்னா கேரளாம்மா. அங்கே வந்து இந்த பட்டணம் இஸ் லொக்கேட்டட் நியர் த நார்த் பரவூர் இன் எர்ணாகுளமில் இருக்கக்கூடிய, கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் அப்படின்ற அந்த இடத்துல தாம்மா இந்த பட்டணம் வந்து லொக்கேட்டடாக இருக்குது. இட் வாஸ் அன் ஏன்ஷியன்ட் போர்ட் டவுன் தட் ஹேட்ஸ் ஓவர்சீஸ் கனெக்ஷன்ஸ் வித் த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ஸ். வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ஸில் வந்து இந்த பட்டணம் வழியாக தான் அவங்க ட்ரேடர்ஸ் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுமணல், தமிழ்நாடு. இப்போ பாருங்கள், இந்த லுக் அட் தீஸ் பிக்சர்ஸ். இந்த கொடுமணல் இஸ் லொக்கேட்டட். Do you know where is Kodumanal in Tamil Nadu? Yes, Kodumanal is located near Erode in Tamil Nadu, as is identified with the கொடுமணம் ஆஃப் பதிற்று10. அதாவது பதிற்று10 அந்த லிட்ரேச்சர்லமா இந்த கொடுமணலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எவிடன்ஸ் ஆஃப் அயன், ஸ்டோன் பீடு அண்ட் ஷெல் ஒர்க். டு யூ நோ த ஷெல் ஒர்க்? அந்த சங்கில் செய்கிறதுமா ஷெல் ஒர்க். ஆஸ் வெல் அஸ் த மெகாலித்திக் burials have been discovered at this site. More than 300 pottery inscriptions in Tamil Brahmi have also been found there. The பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்க தெரியும் பாருங்கள். இதெல்லாம் வந்து அயன் ஆப்ஜெக்ட்ஸில் அவங்க இந்த பின்னு மாதிரி இருக்குல்ல, இது வந்து அவங்க யூஸ்டு ஃபார் த ஹார்ஸ் எக்யூப்மெண்ட்டு. அதேமாதிரி ஜார், இந்த ஜாரில் வந்து அந்த பிராமி லெட்டர்ஸில் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது ஷெல் பேங்கிள் பாருங்கள், ஷெல் பேங்கிள். இப்போ கூட நம்ம வந்து அந்த சங்கில் செய்யப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைம்மா. நெக்ஸ்ட்டு வி கோ டு த கீழடி. Already known about the Keeladi news இல்லையா? For the past 1 month we have seen the
த ஆர்கியாலஜிஸ்ட்டு நிறையா கண்டுபிடிக்கிறாங்கல்லம்மா கீழடியில். டு யூ நோ த கீழடி, வேர் இஸ் இட் லொக்கேட்டட்? ஸோ த கீழடி இஸ் லொக்கேட்டட் நியர் த சிலைமான், ஈஸ்ட் ஆஃப் த மதுரை. சரிங்களா? மதுரையில் தாம்மா இது இருக்குது. தட் இஸ் ஹைவே டு ராமேஸ்வரம். மதுரை டு ராமேஸ்வரம் போகிற ஹைவே ரோட்டில் தான் அந்த கீழடி இருக்குது. இந்த லார்ஜ் கோகனட் கார்டன் இருக்குமா, கால்டு வந்து பள்ளிச்சந்தை திடல் அப்படின்றது. அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த கீழடியில் என்னெல்லாம் பாருங்கள், பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கம்மா, இந்த கீழடியில் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த போட்ரி பீட்ஸ் ஆஃப் கிளாஸு, அடுத்தது அயன் ஆப்ஜெக்ட்ஸு, கேம்ஸ் பீசஸ் அண்ட் ஆட்டோனமி ராட்ஸு. ஃபர்தர் எக்ஸாபிஷன் மே பி ஷெட் அ லைட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் அட் திஸ் செட்டில்மெண்ட். நீங்கள் இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிக் ஸ்ட்ரக்சர் கீழடி அவங்க வந்து செங்கலை வச்சு எப்படி கட்டியிருக்கிறாங்க. அடுத்து கிறிஸ்டல் இயர், அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருமா, அது வந்து ஒரு கிறிஸ்டல். அது வந்து எதுக்குன்னா அவங்க காதில் நம்ம எப்படி கம்மல் போடுறோமோ அது மாதிரி அவங்க இயர் ஆர்னமெண்ட்டாக தே யூஸ்டு, அதை யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு we go to the faith and the belief system. Like the diverse nature of the society and economy, the belief system of the Sangam age was also diverse. It consists of the animism, ancestor worship, hero worship and worship of several deities. அப்படின்னா என்னம்மா, இவங்க யாரையெல்லாம் கடவுளாக வழிபட்டாங்க அப்படின்னா, அனிமிசம்னா என்னது, ஆவி வழிபாடு. அவங்க அதையெல்லாம் நம்பியிருக்காங்க, ஆவி வழிபாடு வச்சுருக்காங்க. ஆன்செஸ்டர் வர்ஷிப், மூதாதையர்களை கூட அவங்க வந்து வணங்கியிருக்காங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸவே நம்ம என்ன சொல்கிறோம், தெய்வம்னு சொல்கிறோம்ல. கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் தான். அந்த மாதிரி அவங்க வந்து தங்களுடைய மூதாதையர்களை கூட அவங்க கடவுளாக வழிபட்டிருக்காங்க. அடுத்து ஹீரோ வர்ஷிப்ஸு, அந்த மாதிரி வீர மரணம் அடைஞ்சாங்கல்லம்மா, அவங்களையும் அவங்க தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. வர்ஷிப் ஆஃப் செவரல் டெய்டீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டுமா, but however the people were worshipped natural forces and the dead heroes and ancestors. The force of the Anagu is mentioned in the literature, which indicates the prevalence of the animistic beliefs. ஸோ இதெல்லாம் நம்ம லிட்ரேச்சரில் படிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், கல்ச்சர் ஆஃப் ஆர்ட்ஸ். Various art forms too exist in the Sangam age. Performances or ritual dances called வெரியாட்டல் ஆர் ரெஃபர் டு இன் தி லிட்ரேச்சரில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு டான்ஸ் கூட அது அவங்க என்ன சொன்னால் வெரியாட்டல் அப்படின்னாங்க. பீப்புள் டு கேர் ஆஃப் தயர் அப்பியரன்ஸு, அவங்க அப்பியரன்ஸை கூட அவங்களுக்கு ரொம்ப கேர் எடுத்திருக்காங்க. பீப்புள் டு கேர் ஆஃப் தயர் அப்பியரன்ஸு அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் த ஆன்டிமோனி ராட்ஸு. தட் இஸ் இந்த கால் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா, மேட் ஆஃப் காப்பர். அது வந்து காப்பரால் செய்யப்பட்டது. மேட் ஆஃப் காப்பர் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் இன் த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். தே வர் யூஸ்ட் பை த விமன் ஃபார் டெக்கரேட்டிங் தயர் ஐப்ரோஸ். இப்போ நம்ம மையெல்லாம் போடுறோம்ல, மை ஐப்ரோலாம் போடுறோம், அந்த மாதிரி அப்போவே சங்கம் ஏஜ்லேயே மக்கள் வந்து ஒரு காப்பர் ஸ்டிக்கில் வந்து அவங்க அந்த தன் ஐப்ரோ அதெல்லாம் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பியரன்ஸு, தங்களுடைய அப்பியரன்ஸில் அவங்க எவ்வளோ கேர் எடுத்திருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வி கோ டு த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். அவங்க தமிழ் எழுத்து பாருமா, இப்போ எப்படி நம்ம அ இ எழுத்து காங்காச்சா எப்படி நம்ம இப்போ எழுதுகிறோம், அதை இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கூட இருக்குது. இந்த டேபிளில் அவங்க எப்படி கா யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு ப்ளஸ்ஸு போட்டால் தட் இஸ் கா. அவங்க ஆ எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு இப்படி லெஃப்ட்டில் வந்து கே எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் என்னோடய பேர் வந்து உங்களுக்கு எப்படி இதில் நம்ம it is an activity to you. So each and every students you have to write your name with the use of this பிராமி ஸ்கிரிப்ட். இந்த பிராமி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட நேமை வந்து எழுதி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ரைட் மை நேம். த ஃபர்ஸ்ட் வந்து அமலி, ஓகேவா? அப்போ ஆ, this is a, then ma, so this one ma, a ma, li, அப்போ லா லைன் இல்லையா, லா லீக்கு எங்கே போகணும், ஹியர். ஸோ how can I write my name?
ஆ மா லி Amali. Okay va? So same like this you have to write your name in the Brahmi script and write your mummy name and father's name, your sisters and brothers names, your family members, you have to write their names in the script of Brahmi. Brahmi ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து எழுதி அது ஒரு எனக்கு நோட் புக்கில் எழுதி வைங்க. ஐ வில் see. Okay, this is the activity to you. I hope you understand very well about the Sangam age and literatures and all the what is that, all the archaeological classical Sangam literatures. So I hope that you understood very well. Thank you my dear children. Bye. And also my dear students, just you recap பாருங்கள் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோன்னு. The production and exchange of the social relationships in the landscapes, the text was compiled through the Tamil academies at the later date, then Tolkappiyam, the Sangam age, sea brown trade with the Indian Oceans regions developed, then large towns with the buildings made of bricks appeared in Tamil country. அப்புறம் about the society in the Sangam age. ஓகேவா? Thank you children. Study well. Bye.